787 விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விமானத்தின் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, இது குறித்தான முழு விவரங்கள். ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான AA-171 விமானம் நேற்று விபத்தில் சிக்கியதை அடுத்து தற்பொழுது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சார்பில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஏர் இந்தியா வசம் இருக்கக்கூடிய போயிங் 787 மற்றும் போயிங் 800 உள்ளிட்ட விமானங்களை உடனடியாக சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதாவது B787 மற்றும் B788, B789 ஆகிய இந்த 3 ரகங்கள் கொண்ட விமானங்களை உடனடியாக சோதனைக்கு உட்படுத்துமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு விமானமும் புறப்படும் பொழுது முறையாக சோதனை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த விமானத்தினுடைய எரிபொருள் அளவு மற்றும் கேபினில் இருக்கக்கூடிய அந்த ஏர் கம்ப்ரஸர் அளவு, அது மட்டுமல்லாமல் அதனுடன் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளையும் சோதனையிட வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. மேலும் விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் இன்ஜின் கண்ட்ரோல் அந்த முறைகளையும் சோதனை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. மேலும் பெட்ரோல் அந்த செல்வதற்கான அளவு அதெல்லாம் முறையாக இருக்கிறதா, அது தொடர்பான ஆய்வுக்கும் உட்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் ஹைட்ராலிக் முறை அதனையும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் DGCA பிறப்பித்திருக்கிறது. மேலும் டேக் ஆஃப் செய்வதற்கான வழிமுறைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, டேக் ஆஃப் செய்வதற்கு உகந்த சூழல் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் சோதனையை நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சோதனையை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து சோதனைகளையும் முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.